சரி, சௌமியாவை கூப்பிடுறேன். இந்த குட்டி பிசாசு அடக்கிறதுக்கு நான் அந்த திருநங்கையை கூப்பிடுறேன். ஷனு, என்னுடைய போன் எடுத்துட்டு வா. இதெல்லாம் நீங்க தங்கச்சிக்கிட்டே கேளுங்க. நீங்க அவளோட ஆசையை தான் நிறைவேற்றணுங்க. என்ன நீ இங்க பாருங்க, உண்மையா நான் எங்கேயும் போக விரும்பல. நீங்க எல்லாத்தையும் அவகிட்ட. சௌமியா, நீ என்ன கடுப்பேத்தாத. நாம இங்க சுத்தி பார்க்க தானே வந்தோம். அப்புறம் எப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு இங்க வரவே விருப்பம் இல்ல. நீங்க அடம் பிடிச்சிங்க, அதனால தான் நான் வந்தேனே தவிர இப்போ இங்க இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வெளியில யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா, ஒருவேளை அத்தைக்கு தெரிஞ்சா? சௌமியா, நீ என்ன கோவப்படுத்திட்டு இருக்க? இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எதுவும் ஆகாது. யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் கடவுள் இல்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து உன்னை தண்டிக்கிறதுக்கு. யாரு போன்ல? பிரீத்தியோட போன் தானே? அட்டெண்ட் பண்ணு. ஏன் இப்படி பயப்படுற? பிரீத்தி போன்ல இருந்து வெளிய வந்துட மாட்டாங்க. அட்டெண்ட் பண்ணு. இல்லங்க, நான் பேசல. நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ஒருவேளை நான் இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன? சௌமியா, போனை கேடு. ஸ்பீக்கர்ல போடு. கால் கட் ஆகிறதுக்குள்ள போனை கேடு. சொல்லுங்க அத்தை. நீ எங்க இருக்க? உன்னோட பாட்டி வீட்ல. நான் பாட்டி வீட்ல இருக்கேன் அத்தை. ஏதாவது வேலை இருக்கா அத்தை? நாளைக்கு விடியறதுக்குள்ள நீங்க வந்து. இந்த சிட்டு எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான். அத்தை, நான் இங்க இப்போதானே வந்திருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, 2-3 நாள் இருந்துட்டு. என்ன? என்கிட்ட நீ வாயாடுற அளவுக்கு உனக்கு இன்னும் தகுதி வரல. நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் நீ பேசாம கேளு. நீ விடியறதுக்குள்ள நீ இங்க இருக்க. சௌமியா, அமைதியாரு. கொஞ்சம் எனக்கு யோசிக்க வேண்டாம். இதெல்லாம் உங்களால தான் நடந்துச்சு. நான் அவ்வளவு மறந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ரொம்ப அடம் பிடிச்சீங்க. இப்ப நான் தானே மாட்டினேன். நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நீ இப்படி அழறத நிறுத்து. கொஞ்சம் அமைதியாயிடு. என்ன கொஞ்சம் நீ யோசிக்க விட. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்கணும். நான் நாளைக்கு விடியறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். அது நான் எப்படி போவேன்? அத்தை என்ன ரொம்ப திட்டுவாங்க. சௌமியா, நான் தான் சொல்லிட்டு இருக்கல. பேசாம இரு. கொஞ்சம் எனக்கு யோசிக்க விட. கொஞ்சம் அமைதியா அங்க போய் உட்காரு. என்னங்க, தங்கச்சியன் இப்ப கூப்பிடலாம். அவளை நீ வாயை மூடுன்னு சொன்ன. தொட்டதுக்கெல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க எது நடந்தாலும் தங்கச்சி உடனே கூப்பிட சொல்ற. கொஞ்சம் யோசிக்க விடுமா. சந்திரா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். சரியா? சரி குருவம்மா. அப்புறம் நீங்க 2 பேரும் வெளியே கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. முக்கியமா மல்லிகாவை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். சரி குருமா. அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. நான் சௌமியாவை தேடி மும்பைக்கு போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. கண்டிப்பா குருவம்மா, அப்படியே நடக்கும். இவளை வீட்டை விட்டு வெளியே போக விடாதீங்க. இவளை கவனிச்சுக்கோங்க. குருவம்மா, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. இங்க பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. என் பார்வையிலிருந்து தப்பிச்சு இந்த வீட்ல இருந்து யாரும் எங்கேயும் போக முடியாது. நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே தான் நடக்கும்.
இதோ உன் தங்கச்சி வந்துட்டா. ஏன் யாருக்குமே எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குங்க. என்ன? அது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்க எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருங்க, நானே போயிடுறேன். அம்ரிட்சர்ல இருந்து ஒரு பஸ் பிடிச்சு போயிடுறேன். பஸ்ஸோட நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. 2-3 வாட்டி அம்மா கூட போயிருக்கேன். நீங்க எனக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் காசு கொடுங்க, நானே போயிடுறேங்க. சுமதி, உன் அக்கா கிட்ட எடுத்து சொல்லு. வந்ததுல இருந்தே கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா. போயிடுவானாம்ல. இவ எப்படி போக முடியும்னு நினைச்சிட்டு இருக்கா? இங்க பாருங்க, நீங்க கோவப்படாம பாருங்க, நான் பேசுறேன். அக்கா இங்க பாருங்க, உங்களோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க தப்புன்னு சொல்லல, ஆனா அதை பத்திலாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாமே. இப்ப வேற ஏதாவது யோசிக்கலாம்ல. எதுவுமே கிடைக்கலன்னா உங்க ஐடியாவை யோசிக்கலாம், சரியா? என்ன அவசியம் இருக்கு? நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. என்ன ப்ளீஸ் திரும்ப போக விடுங்க. அப்புறம் சிண்டு அவனும் நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இவளை பாரு, இவளுக்கு உலகத்துல எல்லார் மேலயும் அக்கறை இருக்கு. ஆனா எனக்கு எந்த வேலையும் இல்ல. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே சிட்டுவை பாத்துக்க போறாங்க. இவளுக்கு கொஞ்சம் வாய முடிட்டு இருக்க சொல்லு போதும். மகேந்திரன் சார், நானும் என் பையனும் மும்பைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்க சுமதியோட டீடைல்ஸ் கொடுங்க. இது என் பொண்ணு சுமதியோட போட்டோ. இது வந்து சௌமியா அருணோட கல்யாண போட்டோ. சுமதியோட நம்பரையும் அருணோட நம்பரையும் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட நீங்க அருண்கிட்டையும் பேசலாம், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அஹுஜா சார், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்க எப்படியாவது சுமதி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துருங்க. எனக்கு இது பெரிய உதவியா இருக்கும். ஒரு அப்பாவோட கவலை மறைஞ்சு போகும். இதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்க தயார். நிலம், வீடு எதுவா இருந்தாலும் சரி. நான் சம்பாதிச்சு வச்சது எல்லாமே அவளுக்காகத்தானே. அவ வாழ்க்கையில சந்தோஷமா இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லையே. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. நான் உண்மையான மனசோட உங்களுக்கு உதவி செய்ய போறேன். சரி, கிளம்புறோம். என்ன நடந்தாலும் உங்களுக்கு தகவல் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்க, அப்ப போயிட்டு வாங்க. அவங்க எப்படி உங்களுக்கு மறுமணத்தை நடத்த போறாரு? நீங்க எப்படி சம்மதிச்சீங்க இதுக்கு? ரவி, நீ அழாத, கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாமே சரியாயிடும். என்ன சரியாகும்? ஒண்ணும் சரியாகாது. நான் இன்னைக்கே உங்களை சந்திக்கணும். இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இன்னைக்கு எப்படி? உனக்கு தான் தெரியும்ல, என்னோட அப்பா. நான் எதுவுமே கேட்க விரும்பல. நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கணும், அப்புறம் நீங்க வந்தே ஆகணும். ஒரு ஐடியா இருக்கு. என்ன? பிரமாதமான ஐடியா. என் ரத்தத்திலயும் பிரீத்தியோட ரத்தம் ஓடுதுன்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடும் பாரு. அருண், ஐடியா என்னன்னு சொல்லுங்க. ஒரு பழமொழி இருக்குல்ல, இரும்ப எதை வெட்டும், இரும்பு அப்புறம் விஷத்தை. விஷம்? எக்ஸாக்ட்லி. ஒரு பொம்பளை இவ்வளவு திட்டம் போடும்போது அதுக்கான பதிலாவும் இருக்க போறது ஒரு பொம்பளை தானே. சுமதி, நீ ஒரு வேலை பண்ணு. நீ பிரீத்திக்கு ஃபோன் பண்ணு இப்பவே. அட ஃபோன் பண்ணுமா. வேணாங்க, நீங்க தங்கச்சியை நடுவுல இழுக்காதீங்க. நீ இதுக்கு நடுவுல வராத, பேசாம இரு. நான் உன்னை திட்டிடுவேன், அப்புறம் நீ அழ ஆரம்பிச்சிருவேன். சோ பேசாம இரு. சுமதி, பிரீத்திக்கு ஃபோன் பண்ணு. பிரீத்திக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லணும் தெரியுமா?